சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். ரமேஷ், நேற்று இரவு பார்த்தோம் சென்னையில் ஒரு மணி நேரம் பரவலாக கனமழை பெய்தது. தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க என்ன நிலவரம்? அண்ணா சாலை, ஜிபி சாலை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல சென்னையில லேசான மழை பெய்து வருகிறது. நீங்க பார்க்கலாம், ஜிபி சாலையில தற்போது மழை பெய்து வரக்கூடிய காட்சிகள் நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. இந்த கேடிசி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலுமே அடுத்த 2 மணி நேரங்களுக்கு நல்ல மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மழை தரும் மேகங்கள் தற்போது கருமேகங்கள் சென்னையை சூழ்ந்து இருக்கின்றன. இதன் காரணமாக இந்த மழை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நேற்றைக்கு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க, இந்த வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மழை பெய்யக்கூடும். அதேபோல 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரை கனமழை சென்னைக்கு உண்டு என்று சொல்லியிருக்கார்கள். தற்போது டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்திருந்தாலும் அதனுடைய அந்த டிப்ரெஷன் காரணமாக கடலோர மாவட்டமான சென்னையிலும் மழை பெய்து வருகிறது தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். குறிப்பாக காலை நேரங்களில் வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் சிரமத்துடன் செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. ரெயின் கோட்டை அணிந்தவாறும் அதே போல பல்வேறு குடை பிடித்தவாறும் அவர்கள் சாலைகளில் இந்த அதிகாலையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 9 மணி 10 மணி இந்த அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய நேரத்தில் மழை பெய்து வருவதால வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏரிகள் இன்னமும் 50% கூட இந்த வடகிழக்கு பருவமழையில நிரம்பாத சூழ்நிலையில இந்த மழை ஒரு நல்ல மழைப்பொழிவை தரும். இதனால இந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் நல்ல மழை பெய்து தண்ணீர் கிடைக்கும் என்ற ஒரு ஆவலும் எழுந்திருக்கின்றது. விக்னேஷ், சென்னையிலும் பல்வேறு இடங்களில் தற்போது மழை பெய்ய தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.